أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم باب تأويل قول الله عز وجل والمحسنات من النساء إلا ما ملكت أيمانكم. இந்த சூரத்து நிசாவுனுடைய இந்த வசனத்தை வல் முஹ்சனாத்து மினன் நிசாய், பெண்களிலே திருமணமானவர்களும் தடுக்கப்பட்டுள்ளார்கள். இல்லா மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களை தவிர என்ற இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி வரக்கூடிய பாடம். அக்பர்னா முஹம்மது பின் அப்துல் ஆலா கால ஹதசனா யசீத் பின் ஜுரே கால ஹதசனா சயீத் அன் கத்தாதா அன் அபில் ஹலீல் அன் அபி அல்கமா அல் ஹாஷிமி அன் அபி சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸத் ஜைஸன் இலா அவுதாஸ் என்கிற இடத்திற்கு நபி அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள். ஃபலகு அதுவன், எதிரிகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஃபகாத்தலூஹும், அவர்களிடத்திலே போரிட்டார்கள். வலஹரு அலைஹிம், போரிலே அவர்கள் மீது வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். வலஹரு அலைஹிம், அவர்களின் மீது போரிலே வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். அப்படி வெற்றி பெற்ற பிறகு ஃபஅஸாபுலஹும் சபாயா, அந்த போரில் அவர்களுக்கு கிடைத்தது சபாயா, போர் கைதிகள் கிடைத்தது. பெண்கள், சபாயானா என்னது, இந்த போர் கைதியில் பெண்களான கைதி. எப்படிப்பட்ட பெண் கைதிகள்னா லஹுன்ன அஸ்வாஜுன், அந்த பெண் கைதிகளுக்கு கணவன்மார்கள் என்ன செய்கிறாங்க, ஃபில் முஷ்ரிக்கீன்களில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண் கைதிகள் இவங்க அந்த போரில் என்ன செஞ்சிட்டாங்க, கைதியாக பிடிபட்டுட்டாங்க. அவங்களுக்கு கணவன்மார்கள் இருக்காங்க, அந்த கணவன்மார்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறாங்க. ஃபகானல் முஸ்லிமூன தஹர்ரஜு மின் கிஷியானிஹின்ன, இவன் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுடன் அந்த தாம்பத்திய உறவில் ஏற்படுறதுக்கு ஈடுபடுவதற்கு தயங்குகிறார்கள். அது என்னன்றது பின்னாடி சொல்கிறோம். தஹர்ரஜுனா என்ன அர்த்தம், தயங்குகிறார்கள். மின் ரிஷியானிஹின்ன, அவரிடத்தில் அந்த உறவு தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு தயங்குகிறார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கணவன் ஒருத்தன் இருக்கிறான், அந்த கணவனுடைய பெண்கள் உங்களுக்கு ஹராம். வல் முஹ்சனாத்து மினன் நிசாய், ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கணவன் இருக்கான், அந்த கணவனுடைய பெண்கள் உங்களுக்கு ஹராம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இல்லாமா மலக்கத்து ஐமானுக்கும்ன்றான், உங்களுடைய வழக்கரங்கள் உடமையாக்கி கொண்டவைகளை தவிர. இந்த ஆயத்து எது விஷயத்தில் இறங்கப்பட்டுச்சுன்னா, போர் கைதிகள் முஸ்லீம்களுடைய உடைமைக்கு கீழே வந்துடுறாங்க. இப்போ போருக்கு போகிறாங்க, அந்த போரில் கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. அந்த கைதிகளில் பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு ஆல்ரெடி முஷ்ரிக்கீன்களில் கணவன்மார்கள் இருந்தாலும் இவங்க யாருடைய இதுக்கு வந்துட்டாங்க, இவங்க மலக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அடிமென்ற அடிப்படையில் வந்துட்டாங்க, இவங்க மலக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அதனால் இத்தாவுடைய காலம் எவ்வளவோ அந்த காலம் வெயிட் பண்ணி இவங்களுக்கு ஹலால் ஆயிடுறாங்க. இதுதான் அந்த ஆயத்துடைய இது. இந்த போர்க்கைதியாக கிடைக்கப்பெற்ற அந்த பெண்கள், அவங்களுக்கு கணவன்மார்கள் முஷ்ரிக்கீன்களில் இருந்தாலும் அவங்க என்னது, ஒரு போருடைய சட்டம்ன்ற அடிப்படையில் அவங்க என்ன ஆகுது, இவங்களுக்கு ஹலால் ஆயிடுறாங்க. இதுதான் இந்த வசனம் சொல்லப்படுறது. இந்த அனுமதி போரில் சட்டப்பூர்வமாக கைதிகளான பெண்களை பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான், சாதாரணமான திருமண பெண்களை பற்றி வரக்கூடிய விஷயம் இல்லை. வேற ஒரு கணவனுடைய பொண்டாட்டி போயிட்டு எனக்கு என்னுடைய உரிமைக்கு வந்துருச்சுன்ற, இது போர் கைதிகளுக்கு உண்டான தனிப்பட்ட சட்டத்தை மட்டும்தான் இது குறிக்குது. சரி, இப்போ அவங்களுடன் உடனடியாக அவங்க உறவு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. முதல்ல அவங்க என்ன செய்யணும், அவங்க வயிற்றில்
ஏதேனும் அந்த கருப்பை காலியாக இருக்கான்றதை பார்க்கணும். இதான் எதுக்கு இருக்க சொல்கிறாங்க? இதாவுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே உள்ள, இப்போ உதாரணமாக மரணிச்சிருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள அந்த கணவன் மூலயமாக ஏதேனும் அந்த இது வந்து கரு உண்டாயிருக்கா இல்லையான்றது அந்த இதாவுடைய காலத்தில், இதாவுடைய காலம் எவ்வளோ? 4 மாதம் 10 நாளில் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அப்படி ஏற்கனவே உள்ள கணவன் மூலியமாக அவங்களுக்கு வந்து கரு உண்டாயிருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்ய முடியாது? இது பண்ண முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள அந்த சில பேரில் இன்றைக்கி என்ன 40 நாளில் என்ன செய்யணும்? இதாவுடைய காலத்தை 40 நாள் ஆக்கிடுறாங்க. 4 மாதம் 10 நாள்ன்றதை 40 நாள் ஆக்கிட்டு வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 4 மாதம் 10 நாளில் என்ன செஞ்சிடும்? அவங்களுடைய கர்ப்பப்பை அது காலியாக இருப்பது உறுதி செய்யப்படக்கூடிய காலம்தான் அந்த இதாவுடைய காலம். சிரிக்க வேணாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மசாயில் தானே. அசலை பற்றியே பார்த்தாச்சு, என்ன புது மசாயில் என்ன? ஆனால் இந்த அடிமை முறை அந்த காலத்தில் உள்ள ஒரு சமூக அமைப்பு. இப்போ என்ன கிடையாது. இப்போ போயிட்டு நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன்றதெல்லாம் என்ன கிடையாது. இப்போ என்ன கிடையாது, இது கிடையாது. இது போர்க்கைதிகள் தொடர்பாக இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டமாக அன்றைய காலத்தில் இறக்கப்பட்ட விஷயம். இது இன்றைக்கி தான் வந்து அப்படி ஒரு இது இல்லை. அதனால் இப்போ அது ஃபாலோ பண்ணப்படுறதில்லை. இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பாபுல இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, வருது. இந்த வசனம் அந்த நேரத்தில் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, இறக்கப்பட்டுச்சு. இப்போ தயங்கினாங்க. அப்போ அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குனா, ஃபன்ஸலல்லாஹு வல் முஹ்ஸனாத்து மினன் நிசாயி, உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்காங்க. யார்? ஒரு கணவன் மாணவருடைய ஏற்கனவே திருமணம் முடித்த பெண்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்காங்க கல்யாணம் முடிக்க. இல்லாமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் உங்களுக்கு உடமையாக்கி கொண்ட பெண்களை தவிர. ஐ ஹாதாலக்கும் ஹலாலுன் இதன் கலத் இத்தத்துஹுன்ன, அவருடைய இத்தாவை அவர்கள் நிறைவு செய்தால் அந்த பெண்கள் உங்களுக்கு என்னது? ஹலால். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள். எல்லாமே அழகான நுணுக்கமான சட்டங்கள் தான். நீங்கள் இதை படித்த இதாயில் இதை பேஸாக வச்சு வரக்கூடிய மசாயில் இஹ்திலாஃப் தான் இதாயில் வருது. அடுத்து பாருங்கள், பாபு ஷிகார். ஷிகார் அப்படின்னா என்ன? அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். எப்படி? எக்ஸ்சேஞ்சு. ஒரு 2 பேர் இருக்காங்க, மஹர் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த திருமண முறை தடை செய்யப்பட்டது. இப்போ 2 பேர் இருக்காங்க, என் தங்கச்சி நான் உனக்கு கட்டி கொடுக்கணும், உன் தங்கச்சி எனக்கு நீ கட்டி கொடு, மஹர் வேணாம். என்ன வேணாம்? என் தங்கச்சி உனக்கு நான் கட்டி கொடுக்குறேன், உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடு, மஹர் இல்லாமல். இப்படி ஒரு திருமண முறை என்ன இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் என்னது? ஷிகார். இதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்க. ஏன்னா மஹர் பரிமாற்றம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால. விளங்குதா? ஷிகார்னா தெரியுதில்ல, நான் என் மகளை அல்லது என்னுடைய சகோதரியை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ ஓ மகளை அல்லது உன் சகோதரி எனக்கு திருமணம் செய்யணும். மஹர் இல்லாமல், மணக்கொடை இல்லாமல் பரிமாற்றம் திருமணம். இப்படி ஒரு வழிமுறை என்ன இருந்துச்சு. இப்போ மஹர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என் மகளை நான் உனக்கு கொடுத்தேன், உன் மகள் அல்லது என் சகோதரியை உனக்கு கொடுத்தேன், உன் சகோதரி எனக்கு நீ கொடுத்துரு, நம்ம பேசி டீல் பண்ணிக்கலாம். மஹர் ஆம்பளை தானே கொடுக்கணும். மஹர் பிரச்சனை என்ன ஆயிரும்? நீங்கிறோம். நமக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி. ஆனால் மஹர் என்பது பெண்களுக்கு போக வேண்டியது. ஆனால் இவங்களாம் 2 பேரும் என்ன செய்யுது? டீல் பேசி என்ன செஞ்சுட்டாங்க? மஹர் இல்லாமல் திருமணத்தை தங்களுக்கு மத்தியில் நடத்தி வச்சுக்கிட்டாங்க. இந்த வழிமுறைக்கு பேர் ஷிகார். இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அதுதான் இங்கே என்ன செய்கிறாங்க, இந்த பாபில் சொல்கிறாங்க.
அக்பர்னா உபைதுல்லா இப்னு சயீத் கால ஹதஸ்னி யஹ்யா அன் உபைதுல்லா கால அக்பர்னி நாஃபி அன் இப்னு உமர் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனி ஷிகார். ஷிகார் என்கிற அந்த திருமண முறையை நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். அக்பர்னா ஹுமைது பின் மஸ்அதா கால ஹதத்னா பிஷ்ர் கால ஹதத்னா ஹுமைத் அல் ஹசன் அன் இம்ரான் பின் ஹுசைன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா ஜலப வலா ஜனப வலா ஷிகார ஃபில் இஸ்லாம். லா ஜலப அப்படின்னா என்ன, லா ஜனபனா என்ன? இதே ஹதீஸ் வேறு எதுலேயோ வந்துச்சு, போன வருஷமாக என்னமோ வந்துச்சு. நேற்று நடத்தினாலே எங்களுக்கு தெரியாது, இல்லை போன வருஷம் வந்துச்சுன்னு வேறு சொல்கிறீங்கன்னு கேட்குற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. போன வருஷம் இது வந்துச்சு இந்த வார்த்தை. லா ஜலப என்ன அர்த்தம்? இதுக்கு பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. லா ஜலபன், லா ஜலபனா இப்போ ஜக்காத்து வசூலிப்பவர், ஜக்காத்தை வசூலிப்பவர் கால்நடைகளை அவற்றுடைய உரிமையாளரிடமிருந்து தேவையின்றி தொலைதூர வர வச்சு சிரமப்படுத்தக்கூடாது. அந்த காலத்தில் ஜக்காத்து வசூலிக்கிறதுக்குன்னு ஒரு வசூலகர் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துக்கே போய் உதாரணமாக கால்நடைகள் பெரிய ஆட்டு மந்தை வச்சுருக்கிறாங்க, போய் அவர் அந்த இடத்துக்கே போய் கணக்கிட்டு அதுக்கு என்ன ஜக்காத்து இவர் வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஜக்காத் வசூலிப்பவர் அந்த உரிமையாளர்கிட்ட நான் சொல்கிற இடத்துக்கு நீ எல்லாத்தையும் அடித்து கூட்டு வா, 100 ஆடா 200 ஆடு எல்லாத்தையும் என்ன செய்ய கூட்டிகிட்டு வா. அந்த இடத்துக்கு வர வச்சு அவ்வளோ தூரம் அவர் தள்ளிட்டு வந்து சிரமப்படுத்தி அதுக்கு பிறகு இவர் கணக்கிட்டு வசூல் பண்ணுறது, இப்படி சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த லா ஜலப அப்படின்ற வார்த்தை என்ன செய்யுது, குறிக்குது. இப்படி கேட்டுட்டு அது பிறகு நாளைக்கு கேட்டால் மறந்துடணும் தானே. நம்முடைய ரகபத்தே போச்சு, ரகபத்தே இல்லாமல் போகிறாங்க. அது என்னமோ தெரில, அந்த வயசு அப்படி போல இருக்கு. அது எழுதி வைக்கணும், கொல்லணும், அது என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம், குதிரை பந்தயத்தில் முறைகேடாக வெளியிருந்து உதவி செய்து வெற்றி பெற செய்வது. அந்த காலத்தில் குதிரை பந்தயம் நடக்கும், வெளியிருந்து முறைகேடாக உதவி பண்ணி அந்த போட்டியில் அந்த குதிரையை ஜெயிக்க வைக்கிறது. இது 2 அர்த்தமும் இருக்கு. லா ஜனப அப்படின்டா ஜக்காத்து கொடுக்காம தவிர்க்கிறதுக்கு இந்த கால்நடைகளை அதிகாரிகளிடமிருந்து மறைத்து வைப்பது. கரெக்டாக அதிகாரி வர்ற டைமை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறது, அந்த கால்நடைகளை மறைச்சி வைக்கிறது. ஏன்னா வந்தார் கரெக்டாக இவ்வளோ கொடுக்கணுன்னு ஆயிரும், ஒரு 50 ஆடை வேற எங்கேயாவது மறைச்சி வச்சு என்ன செய்கிறது, கணக்கை குறைச்சி காட்டி ஜக்காத்தை இது பண்ணுறது. இது லா ஜனப. ஒலா ஷிகாரன் தெரிஞ்சிருச்சு. ஷிகாரன் என்ன தெரிஞ்சில்ல, என்னது எக்ஸ்சேஞ்சு ஆஃபர், மகர் இல்லாமல். ஏன்னா ஒரு சிரிக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ண்டா. மன் இன்தஹப நொஹபத்தன் ஃபலைஸ மின்னா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, யார் வெளிப்படையாக பிறரின் பொருளை கொள்ளையடிக்கிறாரோ. இன்தஹபனா என்ன அர்த்தம், வெளிப்படையாக என்ன செய்கிறாரு, தெளிவாக தெரியுது, அடுத்தவனுடைய பொருளை அடுத்தவனுடைய இடத்த ஏதோ ஒன்று வெளிப்படையாக யார் கொள்ளையடிக்கிறாரோ ஃபலைஸ மின்னா, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. என்னை சார்ந்தவர்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்னு அர்த்தம் இல்லை, நபியினுடைய சுன்னத்துக்கு முரணாக நடந்து விட்டார்னு அர்த்தம். புரிஞ்சா? அவ ஏன் ஷிகார் வந்து கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதில் என்ன மீறப்படுது, மகர் என்பது பெண்களுடைய உரிமை. ஒரு பெண் நினைத்தால் எவ்வளோ வேணால் மகர் கேட்கலாம். இப்போ இந்த நாட்டில் தான் வரதட்சணைன்ற பேரில் இவன் கேட்குறான். அரபு நாடுகள்லாம் இங்கே என்ன ஆகுதுண்டா,
வரதட்சணை கொடுக்க முடியாமல் பெண்கள் வாழ வெட்டியாக இருக்காங்க. அரபு நாடுகள்லாம் மகர் கொடுக்க முடியாமல் ஆண்கள் வாழ வெட்டியாக இருக்காங்க. ஒரு பெண் எவ்வளோ வேணால் மகர் டீல் வைக்கலாம், எனக்கு இவ்வளோ மகர் வேணும் அப்படின்னு கேட்கலாம், உரிமை இருக்குது. இதனால் அரபு நாடுகளில் என்ன பிரச்சனைண்டா, இந்த டீல் அனுமதி இருந்ததுனால இஷ்டத்துக்கு மகர் வைக்க ஆரம்பித்ததுனால ஆண்கள் கரை சேர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே. ஆனால் அதுக்கு மாற்றமாக இங்கே என்ன செய்யுது, பெண்கள் என்ன செய்கிறாங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய முஸ்லீம் ஊர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா என்னது அதிராம்பட்டினம் இந்த மாதிரி ஊர்களில் என்ன செய்கிறாங்க, நல்லா வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார், நல்லா சம்பாதிக்க, நீங்கள் என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கும் போது வரதட்சணையாக வண்டி வாங்கி கொடுத்துடணும், கார் வாங்கி கொடுத்துடணும், தங்க மோதிரம் போடணும், தங்க வாட்ச் கட்டணும், இது என்ன செய்கிறாங்க, அல்லது ஒரு இடம் வாங்கி கொடுத்துடணும். இப்படிலாம் என்ன செய்கிற டீல் போட்டு தான் என்ன செய்கிறாங்க, இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ லா ஜலப ஒலா ஜனப ஒலா ஷிகார ஃபில் இஸ்லாம் ஒமனின் தஹப நொஹபத்தன் ஃபலைச மின்னா. أخبرنا علي بن محمد بن علي قال حدثنا محمد بن كثير الفزاري عن حميد عن أنس قال قال رسول الله صلى الله عليه وسلم لا جلب ولا جنب ولا شغار في الإسلام قال أبو عبد الرحمن هذا خطأ فاحش وثواب حديث بشر. பாபு தஃப்சீர் ஷிகார், இதுக்கே ஒரு பாபு கொண்டு வந்துட்டாங்க. ஷிகாருடைய திருமணம்னா என்ன என்பதை பற்றி விளக்கக்கூடிய பாபு. أخبرنا هارون بن عبد الله قال حدثنا معن قال حدثنا مالك النافع تحويل وحارث بن مسكين قراءة عليه وأنا أسمع عن ابن قاسم قال مالك حدثنا نافع عن ابن عمر أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن الشغار والشغار أن يزوج الرجل ابنته. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தன் மகளை திருமணம் முடித்து வைப்பது, அலா ஐயுசவ்விஜஹு இப்னதஹு, தன்னுடைய மகளை இவருக்கு அவர் திருமணம் முடித்து கொடுப்பார் என்ற டீலிங்கின் அடிப்படையில், வலைச பைனஹுமா சதாக்குன், ஆனால் அவர்கள் இருவருக்கு மத்தியிலேயும் சதாக்கு இருக்காது, மகர் பரிமாற்றம். சதாக் என்றால் என்னது, மகர் பரிமாற்றம் இருக்காது. அக்பர்னா முஹம்மது பின் இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் முஹம்மது பின் சலாம் கால ஹதத்னா இஸ்ஹாக் الأزرق عن عبيد الله عن أبي الزناد عن الأعرج عن أبي هريرة قال نهى رسول الله صلى الله عليه وسلم عن الشغار قال عبيد الله والشغار كان الرجل يزوج ابنته ألا يزوجه أخته. மகளை நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், நீ உன் சகோதரியை திருமணம் முடிச்சு கொடு இப்படின்ற மாதிரி என்ன செய்கிறது, ஆனால் மகர் இல்லாமல் இது பண்ணுறது. பாபு தஸ்வீஜ் அலா சூரி மினல் குர்ஆன், குர்ஆனுடைய சூறாக்களுக்கு திருமணம் செய்தல், சூறாக்களின் மீது திருமணம் செய்தல். அதான் ஏற்கனவே வந்துருச்சு, இல்லை 2 இடத்துல வந்துருச்சு, அதே தான். அஹ்பர்னா குத்தைபா கால ஹதஸ்னா யாக்கூப் அன் அபி ஹாசிம் அன் சஹல் இப்னு சஅத் அன்ன இம்ரஅத்தன் ஜாஅத் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா ரசூல் அல்லாஹ் ஜிஅது லி அஹப நஃப்ஸி லக, என்னுடைய நஃப்ஸை உங்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். ஃபநதர இலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்தார்கள். ஹலோ ஹலோ அப்படி உள்ளே வாங்கினேன். அங்கே ஒரு ஆமாம், உள்ளே தள்ளி வந்தீங்கன்னா அங்கே 2 பில்டிங் எதிர்த்தாப்புல இருக்கும். சரி, ஆமாம், அதுக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் ஒயிட் ப்ளூ கலந்த மாதிரி. அஃப்ரான்ஸா ஏதோ ஒரு இது வந்திருக்கு, ஏதோ கொரியர் ஏதோ வந்திருக்கு. ஓடிபி வந்து 1268. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அந்த பெண் இப்படி வந்து சொன்னோன்னே ரசூல் இப்படி பார்த்தாங்க.
பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் ஃபஸஅதன் நவர இலைஹா, அதான் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பார்வையை அந்த பண்ணி ஏற இறங்க அப்படி பார்க்குறாங்க. ஃபஸஅதனா மேலேங்களையும் பார்க்குறாங்க. என்னடா திடீர்னு வந்து அஹம நப்சி லக்கண்டா ஏற இறங்க பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, சும்மத் ஒ சவ்வபஹு, சஅத என்னது சஅத நவர இலைஹா ஒ சவ்வபஹு, அப்படி மேலையும் கீழையும் அப்படி பார்த்துட்டு ஃபத்தஅத்தஅ ரஅஸஹு, தங்களுடைய தலையை குனிந்து கொண்டார்கள். தங்களுடைய தலையை தஅத்தஅ ரஅஸஹு, தங்களுடைய தலையை குனிந்து கொண்டார்கள். ஃபலம்மா ரஅத்தில் மர்அத்து அன்னஹு லம் யக்லி ஃபீஹா ஷையன், ரசூலுல்லாஹ் எதையும் முடிவு செய்யாத அந்த பெண் பார்த்த பொழுது அந்த பெண் என்ன செஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் எந்தையும் சொல்லலையே, முடிவு சொல்லலையே. உடனே அந்த பெண் என்ன செஞ்சிச்சு, அமர்ந்துருச்சு. ரசூலுல்லாஹ் எந்த முடிவும் சொல்லலையே இது சொன்னதுக்கு. அப்போது ஒருத்தர் எந்திரிக்கிறார். ஃபகாம ரஜுலுன் மின் அஸ்ஹாபிஹி, ஒருத்தர் எந்திரிச்சு ஐ ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இல்லம் யகுன் லக பிஹா ஹாஜத்துன் ஃபஸவ்விஜ்னீஹா, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அந்த பெண்ணின் பக்கம் ஹாஜத் இல்லை என்றால் எனக்கு அந்த அம்மாவை திருமணம் முடித்து வையுங்கள். உடனே ரசூலுல்லாஹ் கேட்க ஹல் இந்தக மின் ஷையின், ஏதாவது உங்கள்கிட்ட இருக்காப்பா? கால லா வல்லாஹி மா வஜத்து ஷையன், என்கிட்ட எதுவுமே கிடையாது. உந்துர் வலவ் ஹாத்தம மின் ஹதீத், இரும்பிலாலான மோதிரமாவது இருந்தால் பாருப்பா. ஃபதஹப சும்ம ரஜா ஃபகால லா வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் வலா ஹாத்தம மின் ஹதீதின், எதுவுமே இல்லை, இரும்பிலாலான மோதிரம் கூட என்கிட்ட இல்லை. வலாக்கின் ஹாதா இசாரி, என்கிட்ட என்ன இருக்குது, கைலி இருக்குன்றார். என்னது கையிலனா இசார்னா கீழாடை என்கிட்ட இருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் ரிதா இருக்கு, மேலாடை. அதாவது இசார் இருக்கு, ரிதா இல்லையா, அவர்கிட்ட இருக்கிறதே அது மட்டும்தான். ரிதானா மேலாடை, இசார்னா கீழாடை. கீழாடை இருக்கு, மேலாடை இல்லை. ஃபலஹா நிஸ்ஃபுஹா, இதில் பாதி அவள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவர் சொன்னார், இதில் பாதி அவள் எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா தஸ்னவு பி இசாரிக்க இன் லபிஸ்தஹு லம் யகுன் அலைஹா மின் ஷையின் வ இன் லபிஸத்துஹு லம் யகுன் அலைஹா மின் ஷையின். அந்த இசாரை நீ போட்டால் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இருக்காது, அந்த அம்மா போட்டால் உனக்கு எதுவும் இருக்காது. இதை வச்சு என்ன செய்ய? ஜலசர் ரஜுலு ஹத்தா தால மஜ்லிஸுஹு, அந்த மனுஷன் உட்காந்துட்டாரு, மஜ்லிஸ் நீண்ட நேரம் ஆயிடுச்சு. சும்மா காம, பிறகு மறுபடியும் எஞ்சார். ஃபரஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். முவல்லியன், முவல்லியன், அவர் திரும்பி செல்வதை பார்த்தார்கள். அவர் திரும்பி என்ன செல்வதை? ஃபஅமர பிஹி, ரசூலுல்லாஹ் அவருக்கு ஏவனாங்க. ஃபதுஇய, அழைக்கப்பட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் விஷயத்தில் ஏவி அழைக்கப்பட்டாங்க. ஃபலம்மா ஜா, அவர் வந்த பொழுது, மாதா மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலே உனக்கு எது மனனமாக இருக்கிறது? கால, அவர் சொன்னார், மஇ சூரத்து கதா ஒ சூரத்து கதா அத்ததஹா, இந்த சூறாலாம் எனக்கு தெரியும், கவுண்ட் பண்ணுறாரு. இப்போ கால ஹல் தக்ரஹுன்ன அன் லஹரி கல்பின், நீ என்ன செய்வாயா, அதை மனப்பாடமாக ஓத முடியுமா? லஹர் கல்ப், உள்ளத்திலிருந்து மனனமாக ஓத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கால நாம் ஆம்ன்றாரு. மல்லக் துகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், இந்த பெண்ணை உனக்கு மலக்கத்தாக்கி உரிமையாக்கி தருகின்றேன், உன்னிடம் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய சூறாக்களை மனனமாக்கி வச்சிருக்கி, அதற்கு பகரமாக, அதுக்கு மகராக வைத்து இந்த பெண்ணை உனக்கு நான் மலக்கத்தாக்கி கொடுக்குறேன்னா உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாபு தஸ்வீஜ் அல் இஸ்லாம். சரி, அப்போ அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் சொன்னமே, அதை சொல்லலையே நேற்று. அசலுடைய இதில் குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தப்பட்ட சட்டம் சொன்னமே.
ஃபேமிலி பிளானிங் சம்மந்தப்பட்டு என்ன சொன்னோம்? தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு அது எப்படி அது அது மாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணி அது எதுக்காக? 2 பேருடைய சம்மதத்தோட அந்த உடல் நலம், தாயுடைய உடல் நலம், குழந்தையுடைய பராமரிப்பு இதெல்லாம் கவனித்து இதை மட்டும் அனுமதிக்கிறாங்க. நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு இதை அனுமதிக்கவே படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீண்டும் இந்த அம்மா கர்ப்பம் தெரிச்சிருச்சு அப்படின்டா தாயுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில், உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அப்போ மட்டும் என்ன சில அறிஞர்கள் இதை என்ன செய்கிறாங்க? அனுமதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம்.